நேர்களே, நம்முடைய நியூஸ் அனலிஸ்ட்ல ஆங்கில சேனல் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கருத்துக்கள் நான் இப்போ சொல்றதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. முழுமையாக பாமிலா பிலிப்போஸ் தி வயர் என்கிற இங்கிலீஷ் சேனல்ல அவங்க எழுதியிருக்கிற அந்த கருத்தின் மொழியாக்கத்தை தமிழில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இது ஒரு இங்கிலீஷில் வந்த மேகசின்ஸ். தி வயர் இந்தியாவில் பரபரப்பான ஒரு செய்தித்தளம். இதில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பீகார்ல பாரதிய ஜனதா எப்படி வெற்றி பெற்றது, அதற்கான காரணங்கள் என்ன. பாமிலா பிலிப்போஸ் அவருடைய கருத்துல பீகாரை பற்றி இனி ஊடகங்கள் அதிகம் பேசாது, எப்போதாவது தான் பேசுவாங்க. பாலம் விழுந்தால், படகுகள் கவிழ்ந்தால், வன்முறைகள் வந்தால், அல்லது ஊடகங்கள் விழித்துக் கொள்ளும், இனி ஊடகங்கள் பேசாது, மௌனி ஆகி போவார்கள். தலைப்பை அப்படித்தான் எழுதியிருக்கிறாங்க பாமிலா பிலிப்போஸ். சொல்லிட்டு அவர் எழுதுறாரு, இந்தியா எங்கே செல்கிறது என்று அக்கறை கொள்ளும் ஒரு ஊடகவியலாளர். பீகார் முடிவுகளுக்கு பிறகு அவர் வேறு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தினால் போதும் என்று முடிவெடுக்க முடியாத சமநிலையற்ற ஒரு களச்சூழல் பீகார் அரசியலில் இருக்கிறது என்பதையும், பீகார் அரசியல் களத்தில் முற்றுப்பெறாத பல விஷயங்கள் இன்னும் உள்ளன, அது பீகார் தேர்தல்களுக்கு பிறகு பீகாரை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்று வேறு வேளையை பார்க்க சென்று விடுவது நாட்டிற்கு செய்யப்படும் மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய துரோகம் என்கிறார் மிகச்சிறந்த எழுத்தாளர் பாமிலா பிலிப்போஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்ட், நார்த் இந்தியாவுடைய பிரைம் டைம் ஊடகங்கள், சேட்டிலைட் ஊடகங்கள், நான் பேசுவது யூடியூப் சொல்லல, பீகாரி ஊடகங்களின் பாராமுகம், தேர்தல் இயல்புக்கு மாறான தன்மை, தேர்தல் களம் சமமாக இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லை, அது மட்டுமில்ல நிர்வாக அதிகாரம் உண்மையாக கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாடிக்கு கீழே நடக்கல, இதெல்லாம் எலெக்ஷன் நடக்கும்போது நடந்துச்சு என்று அனந்த டெல்ட்ரூம் டே த வயர் இணையதளத்தில் அவரும் எழுதியிருக்கிறார். அதை நான் இப்போ குறிக்கிறேன். கட்டுப்பாடிட்டாத சமநிலையற்ற இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வளைக்கப்படும் கொடுமையாகவும் தேர்தல் நடந்த போக்கை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் அங்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு தி வயர் ஆங்கில தளம் சுட்டு காட்டுகிறது. ஆளும் கட்சிகள், நிதிஷ்குமார்னா அது பாஜக தான், அசுர தன்மை, வலிமையான எந்திரங்கள், எல்லா இன்ஸ்டிடியூஷனும், ஆளும் அரசின் வலிமையான அதிகாரம், மேனுப்புலேஷன், அரச எந்திரங்கள், அரச நிலையங்கள், மேனுப்புலேட்ஸ், தவறாக பயன்படுத்துதல், தேர்தல் இயந்திரம், அதாவது தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள், தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக ரீதியான ஆதரவோடு அவர்கள் இதை பீகாரில் மட்டும் செய்யவில்லை, அடுத்த வருஷம் ஆசாமில் செய்வார்கள், மேற்கு வங்கத்தில் செய்வார்கள், கேரளாவில் செய்வார்கள், தமிழ்நாட்டில் செய்வார்கள், புதுச்சேரியில் செய்வார்கள் என்பதையும் தி வயர் நாளிதழ் மிக கடுமையாக சுட்டி காட்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் பாஜகவின் இந்த தேர்தல் இயந்திரம் அரசியல் ஆய்வாளர்களிடம் பெரும் பாராட்டுகளை பெற்றிருந்தது. காரணம், அமித்ஷாவினுடைய அந்த நுணுக்கங்கள், நிர்வாக திறமை, துல்லியமான அறிவையும் பாராட்டி எண்ணற்ற செய்தி கட்டுரைகள் அப்போ வந்துதான். அதை சொல்லி காட்டுறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ஸுங்க அவங்க, ரொம்ப திறமையாக பூத் கமிட்டி அணுகிறாங்க, ரொம்ப திறமையாக அவர்கள் போலரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னதை 2017 ஒரு கட்டுரை நடந்ததையும் ரொம்ப தெளிவா இப்பொழுது பாமிலா பிலிப்போஸ் சுட்டி காட்டிருக்கிறார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா,
2017 பிரசாந்த் ஜா எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? ஹவு த பிஜேபி வின்ஸ். எப்படி ஜெயிக்கிறார்கள். இந்தியாவுடைய இன்சைஸ் கிரேட்டஸ்ட் எலெக்ஷன் மெஷின் என்ற புத்தகம். அது ஜா எழுதினது 2017. அமித்ஷாவை பற்றி புகழாரம். அமித்ஷா கட்சி உறுப்பினர் பிரச்சாரத்தை வடிவமைத்த விதம், பயிற்சி ஊழியர்கள், அமைப்பு தேர்தல்கள், அமைப்பில் சமூகத்தின் பன்முகத்தன்மை உறுதி செய்ததற்கான தேவை வலியுறுத்தியது அந்த புத்தகம். தேர்தல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வெற்றி பெற்று அதை சுற்றி பிரச்சாரங்களை, மக்கள் தொடர்புகளையும் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செதுக்கியது போன்ற பலவற்றை குறிப்பிட்டதான். அவர்லாம் நுணுக்கமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த புத்தகம். எந்த புத்தகம்? 2017 பிரசாந்த் ஜாவினுடைய ஹவு த பிஜேபி வின்ஸ் இன்சைட் இந்தியா கிரேட்டஸ்ட் எலெக்ஷன் மெஷின். இப்ப அதையா இப்ப சொல்றதுன்னா, தேர்தல்ல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான பாஜகவின் தீவிர அதிகார வேட்கை. எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்க, என்ன எல்லைக்கும் போடும். அந்த இதுதான் பிஜேபியினுடைய கருப்பொருள், சென்ட்ரல் அந்த கொதிநிலை, அதிகார வேட்கை. அதன் தேர்தல் இயந்திரம் நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் விதிமுறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. தேர்தல் எந்திரத்தை தேர்தல் கமிஷனே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதனால தோல் தடித்து விட்டது. அந்த கட்டுரையில் எழுதுறாங்க, ஆங்கில கட்டுரையில, அதீதமான அதிகாரம் என்னும் உரத்தால், ஃபெர்டிலைசர், பவர் ஃபெர்டிலைசர், இந்த உரத்தால் அசுரபலம் பெற்ற இந்த எந்திரம், எந்த எந்திரம்? இந்தியாவுடைய தேர்தல் கமிஷன். அசுர பலம் பெற்ற இந்த இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் ஒழுக்கத்தின் எல்லா எல்லைகளையும் மீறத் தொடங்கியது. இப்ப பாஜக கட்சியினுடைய கை தன்மையாக தேர்தல் கமிஷன் மாறி இருக்கிறது. அதனுடைய மேற்பார்வையில் ஒழுங்குபடுத்துதல் இந்திய தேர்தல் ஆணையம், பிரதான ஊடகங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாட்டு திட்டத்திற்கு இணக்கமாக செயல்பட வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்பதை ஃபாமிலா பிலிப்போஸ் வயற்கட்டையில தெரிவிக்கிறார். தெரிவிச்சுட்டு அவர் சொல்றாரு, கட்சியின் அதிகாரத்தை சார்ந்த லட்சியத்திற்கு கேட்பாரட்ட தன்மையின் எல்லைகளுக்கு இடையில் இருந்த எதையும் பாஜக தேர்தல் எந்திரம், எந்த புல்டோசர் விட்டு வைக்கல. அது ஒரு பெரிய புல்டோசர், எந்த எல்லைக்கும் போறாங்க. 24 பொது தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த முயற்சிக்கு ஒரு சின்ன தடையாக இருந்திருக்கலாம், அதுல அவங்க வெற்றி பெறல. ஆனா அதில் வெளியான முடிவுகள் எந்த சூழ்நிலையிலும், எந்த விலை கொடுத்தேனும் வெற்றியினை பெறுவதற்கு பாஜகவின் உறுதி வலுதிப்படுத்தியதன் விளைவாக, அதுல எம்பிக்கள் குறைய இருந்தா பல சட்டங்களை அவங்க கொண்டு வர்றதுக்கு நாடாளுமன்றத்தில் 2 சபையில எம்எல்ஏக்கள் மூலம் வெற்றி பெற்றலாம். அதனால தான் திட்டம் போட்டு எந்த எல்லைக்கும் சென்று ஹரியானால வெற்றி பெற்றாங்க, மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றார்கள், பீகாரில் வெற்றி, அதுக்கு முன்பு எல்லா வெற்றிகளும் இடைத்தேர்தல்கள்ல, இதையெல்லாம் அவர்கள் பெற்றியதாகவும் இந்த இலக்கை அடைவதில் அதன் வெற்றி உறுதிப்படுத்தியதாகவும் தி வயர் நாளிதழ் கட்டுரையார் பாமிலா பிரபோஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவின் இந்த இயந்திரத்தை சுட்டி அதனுடைய சில சொல்லாடல்கள், சொலவாடைகள் 2 முக்கியமான தாக்கங்களை கொண்டிருந்தது. பிஜேபிக்கு 2 முக்கியமான தாக்கம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா? இது பாஜகவின் வெல்ல முடியாத தன்மையை, அவங்களை யாரும் வெல்ல முடியாது என்கின்ற பிற கட்சிகளுக்கான கவர்ச்சிகரமாக வாய்ப்பாக மாற்றியது. ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சிறிய கட்சிகள் பார்த்தாங்க, கத்தி சதை இருக்கிற பக்கம்தான் போகுன்ற மாதிரி ஆட்சி அவங்களுக்கு இருக்கு, மாநிலங்களும் அவங்களுக்கு இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் அவங்க கையில இருக்கு, பெரும் பொருட்செலவும் இருக்கு, தேர்தல் கமிஷன் எல்லாம் அவங்க கையில, ஜனாதிபதி அவங்க கையில, கவர்னர் அவங்க கையில,
பிரதமர் அவங்க கையில், ஆர்எஸ்எஸ் அவங்க கையில், கோர்ட்டு அவங்க கையில், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க கையில், இடி அவங்க கையில் போய் கூட்டு சேர்ந்துட்டாங்க எல்லாம். அதில் 2%, 3% இதுவும் அவங்களுக்கு பலம். இதுக்கு என்ன சொல்கிறாங்க பாமிலா? இதை நீங்கள் பீகாரில் பாருங்க, சிராக் பஸ்வான் சேர்ந்தார, ஆரம்பத்தில் சேரல. ராம்விலாஸ் பஸ்வான் மகன் இந்த முறை சேர்ந்து 29ல் 19 ஜெயிச்சு 2 அமைச்சர் ஆயிட்டார் என்பதையும் பாமிலா சுட்டி காட்ட தவறவில்லை. பாஜகவின் வெற்றி இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். அதனால தான் எல்லா கட்சியும் வந்து சேர்றாங்க. வெற்றி உறுதியாயிட்டு அவங்களுக்கு. எலெக்ஷன்ல நின்றா வெஸ்ட் இண்டீஸ் எப்படி முன்னால வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆன்டி ராபர்ட், மால்கம் மார்சல், கோட்னி வால்ஸ் இந்த மாதிரியான பிளேயர்கள்லாம் இருக்கிற நேரத்தில் அவங்களை ஏற்று வேகப்பந்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி அதே நிலை பாஜக கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நிலையை சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஏற்படுத்திட்டாங்க. எல்லாரும் அவங்க கூட போய் சேர்றாங்க. நான் சொல்றது ஏன் கருத்து இல்லை, வயருடைய கருத்துடைய தமிழாக்கம். ஆகவே தேர்தல் நடைமுறைகளுக்கான பாதுகாப்பு கவசத்தை இது வழங்கிட்டு, தன் கட்சி, தன் பொருளாதாரம் எல்லாம் இது வழங்குது. ஊடகங்கள்ல பாரதிய ஜனதாவினுடைய நுணுக்கமான தந்திரங்கள் அடுக்குகளை ஊடுருவி வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு ஊட்டியிருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இந்த மாதிரி நடக்கிறத எந்த ஊடகமும் சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லலை? இப்போ அவங்க பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக பிரைம்ஸ் சேனல்கள்லாம் மாறி இருக்கிறார்கள். இதுல அது மட்டும் இல்லை, தேர்தல் கமிஷன் ஆட்களை நியமிக்கிறதுல ஒருவர் மோடி, மற்றொருவர் ராகுல், மத்தியில் இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதி. இப்படித்தானே இருக்கணும். அதையும் பாஜக விட்டு வைக்கல. ஆர்டினன்ஸை கொண்டு வந்து ஒருவர் மோடி, மற்றொருவர் அமித்ஷா, மூன்றாவது உள்ளவர் வேறொருவர். இப்போ எப்படி விளங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் பலமா இருக்கிறாங்க. 3ல் 2 பேர் சொல்றது தான் ஏற்றுக்கிடுவாங்க. ஒருவர் மோடி, மற்றொருவர் அமித்ஷா, மூன்றாம் வந்து ராகுல் காந்தி. இந்த 2 பேரும் உச்சநீதிமன்ற நீதிபதியை வெளியேற்றிட்டு அவங்க ராமஜென்ம பூமியை யார் வழக்காடு மன்றத்தில் உதவி செய்தார்களோ, 370 ஆப்ளிகேஷன் 7க்கு யார் டிராப்ட் போட்டு கொடுத்தாலோ அதே IPS IAS ஞானேஸ்வர் குமாரை கொண்டு வச்சு 3வது அமித்ஷாவுக்கு அடுத்தாலா தேர்தல் கமிஷனை கொண்டு வந்துட்டாங்க. வேறு உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என்பதையும் தி வயர் நாளிதழ் பாமிலா சுட்டி காட்ட தவறவில்லை. அதிகார மையத்துக்கு சலாம் போடும் ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அவருடைய நியமனம் அதற்கு வாயை திறப்பதில்லை. தி வயர். தேர்தல் வேகம் பெற்று கொண்டிருந்த போது மற்றொரு கொடூரமான செயல் நடந்தது. 10,000 ரூபாய் எல்லோருக்கும் அக்கௌண்ட்ல போட்டாங்க. 10,000 ரூபாய். தேர்தலுடைய நடைமுறைகள்லாம் வந்த போறோம் 10,000 ரூபா. பிரச்சாரங்கள் ஆரம்பித்த போதும் 10,000 ரூபா. நாங்க ஆட்சிக்கு வந்த இது 10,000 ரூபாய் டெபாசிட் நடந்துச்சு. பீகாருக்கு உலக வங்கி கொடுத்த 14,000 கோடியை எல்லா பெண்களுக்கும், ஏழை மக்களுக்கு ஆளுக்கு அக்கௌண்ட்ல 10,000. கொஞ்சம் இருங்க, நாங்கள் ஜெயிச்ச போறோம், இது 2 லட்சம் ரூபா தரேன்னு அப்படி ஒரு போலி வாக்குறுதி. இதையும் தி வயர் சுட்டி காட்டுகிறது. இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் முதல் கட்ட வாக்கெடுப்புக்கு 4 நாட்களுக்கு முன்பு வரை நடந்ததை பிரசாந்த் பூஷன் சுட்டி காட்டினார். அதை எந்த ஊடகமும் பேச தவறிட்டு அப்படிங்கிறதையும் தி வயர் சுட்டி காட்டுது. தேர்தல் ஆணையம் சலாம் போடும் அதிகாரியின் அவருக்கு துணையாத்தானே இருப்பார். 10,000 ரூபா கொடுக்குறீங்களே, இது தப்பு இல்லை, தேர்தல் ஒழுக்க நெறிமுறைகள் வந்த பிறகு இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படி சொல்லால் அந்த பணம் தடையின்றி அந்த பெண்களின் வங்கி கணக்கில் சென்ற போது அவர்கள் வாயை திறக்கவே மறுத்துட்டாங்க. இதுவும் பிஜேபியினுடைய வெற்றிக்கு காரணம். வாக்காளர் பட்டியல்களில் அதாவது SIR த ஸ்பெஷல் இன்டென்சிவ் மிக முக்கியமாக தீவிர ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR-இன் மூலமாக பீகார்ல ஒரு கருத்தை தேர்தல் முடிந்த பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் எடுத்தது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் புதுசா வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க, எங்கெல்லாம் புதிதா வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு. இந்த இடத்துலலாம் கடுமையான வெற்றிகளை பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அணி பெற்றதையும்
எஸ்ஐஆர் பீகாரில் வாக்கப் முடிவுகளை எவ்வாறு மாற்றியிருக்கும் என்பதை குறித்து சுவாரஸ்யமான கருத்துக்களை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய நாடுகள் முக்கியமாக குறித்து வெளியிட்டன. எஸ்ஐஆரின் ஒரு பகுதியாக அதிகபட்ச நீக்கங்களை பதிவு செய்த இடங்களில் மட்டுமில்லாமல் அதிகபட்சமான புதிய வாக்காளர்களை எங்கெல்லாம் சேர்த்தார்களோ அங்கு பாஜக நிதிஷ் வெற்றி பெற்றதையும் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது. ஆனால் அந்த கட்டுரை முதல் பக்கத்தில் வராம பின்னால போட்டாங்க. இதுக்குள்ளும் ஒரு அரசியல் அழுத்தம் இருப்பதாக தி வயர் சொல்லிட்டு, இவை அனைத்தும் பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சார எந்திரம் எனும் ராட்சகனின் வலிமை வளர்ந்து வருவதற்கு ஊடகங்களின் நெடும் துயிலுக்கும் எல்லா மீடியாவும் தூங்கிட்டாங்க உள்ளது என பாமிலா பிலிப்போஸ் எழுதியிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா பீகாரில் அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், அடுத்து எங்கெல்லாம் அவங்க ஜெயிக்க போறாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க என்பது இந்தியாவில் டெமோக்ராட்ஸ் இருக்கிறதா என்பதை பாமிலா பிலிப்போஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி வயர் எல்லாம் கேட்குறாங்க. ஊடகங்கள் இந்தியா டுடே, ரிபப்ளிக், டைம்ஸ் நவ், தி மிரர், என்டிடிவி எல்லாம் தூங்கிட்டாங்க. அவர்களுக்கு ஆதரவான விஷயம்தான். பெரிய மலை முடுங்கி மகாதேவன் சம்பவங்கள் வந்தாலும் பேச மாட்டாங்க. ஒரு 50 ரூபாய் எதிர்கட்சிகள் வாங்கிட்டா அதை ஆர்னாப் கோஸ்வாமி இரவிலிருந்து மறுநாள் வரை கத்துவான் மனுஷன். ஆக இந்தியாவை எங்கே செல்கிறாய்? இதில் வெற்றி பெறுவது யார் வேணாலும் பெறலாம். பிஜேபி ஜெயிக்கிறது தப்பு இல்லை, ஜெயிக்கலாம். அது ஒரு ஜனநாயக கட்சி. காங்கிரஸ் ஜெயிக்கலாம். தேர்தல் ஆணையத்தை அவர்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு எஸ்ஐஆரை கொண்டு வந்து பல இடங்களில் வாக்காளர்களை நீக்கி பல இடங்களில் அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களை கொண்டு வந்து தேர்தலுடைய நடைமுறைகள், ஒழுக்க மாண்புகள் எதையும் பின்பற்றாமல் 10,000 ரூபாயை போலிங் 4 நாள் வரைக்கும் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் கொடுப்பதாக எல்லா விதமான பவர்களையும் சாதபேத தாண்டம்ங்கிற மாதிரி எல்லாவற்றையும் பயன்படுத்தி பீகாரின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக தி வயர் தெரிவிக்கிறது. மீண்டும் இது போன்ற அரசல்ல அடுத்து சந்திப்போம். நன்றி.